Hi all, welcome back to The Explores. ஸோ எங்கள் அக்கா பொண்ணோட மேரேஜ் ஈவெண்ட் விலாக் போயிட்டுருக்கு இல்லையா, அதோட கண்டினியூஷன் தான். நம்ம லாஸ்ட்டாக பெண் அழைப்பு பார்த்தோம் June 8. அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா சங்கீத் நடந்தது. ஸோ அதோட ஹாலுக்கு தான் நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இதுதான் சங்கீத் ஹால். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. June 8 ஈவினிங் 6 o'clock சங்கீத் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சங்கீத் ஹால்குள்ள. ஸோ ஸ்டேஜ் அழகாக போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரைட் அண்ட் க்ரூமை வெல்கம் பண்ணிகிட்ருக்கோம். பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டுருக்காங்க. பிரின்சஸ் மாதிரி அழகாக வந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, சங்கீத்தில் வந்து டான்ஸ் எல்லாருமே, அதாவது குட்டி பசங்கள்லேருந்து நாங்கள் எல்லாருமே கூட டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே எங்கள் அக்கா பொண்ணு சுஷ்மா தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா. இப்போ ஒவ்வொரு டான்ஸாக பாருங்கள். சாங் போட முடியாதுன்னு நினைக்கிறேன், தெரியல, காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் நினைக்கிறேன். ஜஸ்ட் சிங்கிள் லைனில் போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் அண்ட் க்ரூமோட ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப அழகாக ஆடி இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஸ்டேஜ் டெக்கோருக்கும் அந்த லைட் எஃபெக்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக இருந்தது. ஸோ வந்தவங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து நடத்துறதுக்கு ஆங்கர் இருந்தாங்க, மாயா அப்படின்றவங்க தான். நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. மிடில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு மிடில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி பசங்களுக்கு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அடல்ட்ஸுக்குமே வந்து ஒரு கேம் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் மியூசிக் போட்டு என்ன சாங் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். அதான் நடந்துட்டுருக்கு. 2 டீமாக பிரிச்சுட்டு அதை வந்து யார் வின் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் போயிட்டு இருந்தது. அது இல்லாமல் வந்து நாங்கள் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் போயிட்டு இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். முடியறதுக்கு ஒரு 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. இது எல்லாமே வந்து பாய்ஸ், என்னோட பையனும் அதில் இருக்கான், எங்கள் அக்கா பையன் இருக்கான், எல்லாருமே சேர்ந்து பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக இது பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டே இருக்கும். அது கட்சி பண்ணி கேட்டு ஃபாலோ பண்ணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி பண்ண நினச்ச என்னை கண்ட துண்டமாக வெட்டி கழிச்சு போட்டு. ஸோ பசங்களோட பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அவைட்டட் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கப்புள் டான்ஸ். ஸோ கப்புள் டான்ஸ்னால் யார் டான்ஸ் பார்த்தீங்கன்னா, நான், என்னோட ஹஸ்பண்ட் பேர், அப்புறம் எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட், அப்புறம் என்னோட கசின் சிஸ்டர், என் கசின் சிஸ்டரோட ஹஸ்பண்ட். ஸோ 3 பேர் சேர்ந்து டான்ஸ் பண்ணோம். தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணினோம். என் ஹஸ்பண்டில் இது வரைக்கும் லைஃப் டைமில் டான்ஸ் அப்படின்னு ஆடினதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் எங்கள் அக்கா பொண்ணுக்காக அவர் வந்து ஒரு 2 days ப்ராக்டிஸ் பண்ணார். பட் ரொம்பவே சூப்பராக நானே இப்போ ஸ்டேஜில் வீடியோ பார்க்கும்போது எனக்குமே தெரிஞ்சுது. ஏன்னா நான் அவரோட ஆடினதால் எனக்கு எப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு தெரியல. ஆனால் எல்லாருமே ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு தான் சொன்னாங்க. பட் வீடியோவில் பார்க்கும்போது தான் அவரும் சூப்பராக ஆடிருக்காரு அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ சென்டரில் ஆடுறவங்க தான் எங்கள் அக்காவும் எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட்.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடு, நாங்கள் வீடியோ பார்க்குறவங்க ரைட் சைடு வந்து நானும் என் ஹஸ்பண்டும், அந்த சைடு என்னோட கசின் சிஸ்டர். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒழுங்காக ஆடணுமா இல்லையான்னு. ஏதோ என்னால் முடிஞ்சது நாங்கள் 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஜஸ்ட் 1 or 2 days தான் நாங்கள் ப்ராக்டிஸே பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து சுஷ்மா தான் கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்தா. எல்லா டான்ஸ் இங்கே நடந்தது எல்லாமே எங்கள் அக்கா பொண்ணு பேர் வந்து சுஷ்மா. அவள் தான் எல்லாமே இனிஷியேட் எடுத்து எல்லாமே அவள் தான் பண்ணி கொடுத்துருக்கா. ஸோ ரொம்ப இந்த ஈவெண்ட் அழகாக போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ அடுத்த டான்ஸ் பார்த்தீங்கன்னா சுஷ்மாவோட என்னோட பொண்ணும் அவங்களோட கசினும் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அழகாக கிரேஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக ஆடிட்டுருக்காங்க 3 பேரும். ரொம்ப அழகாக இருந்தது இந்த டான்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் ரொம்பவே ஃபன்னாக, என்ன சொல்கிறது, ரொம்ப அழகாக போச்சு. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் டைம் சங்கீத் அப்படின்றது வந்து சவுத் இந்தியாவில் வந்து நிறையா பேர் இந்த ஈவெண்ட்டை வந்து வைக்க மாட்டாங்க. ஸோ எங்கள் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் சங்கீத் அப்படின்ற ஈவெண்ட்டை வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். எங்கள் அக்கா பொண்ணு ஆசைப்பட்ட இந்த மாதிரி சங்கீத் மெஹந்தி எல்லாமே வைக்கணும், அவளோட மேரேஜில் எல்லாமே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டதுனால எல்லாமே அவளே தான் ஆர்கனைஸ் பண்ணா. ஸோ இது சங்கீத் ஈவெண்ட் போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து அடுத்த விலாக் உங்களுக்கு மெஹந்தி விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த ஈவெண்ட்டை பாருங்கள், இந்த டான்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஈவெண்ட் பிடிச்சிருந்ததா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கேர்ள்ஸோட டான்ஸ் ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. இவ தான் என்னோட பொண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாரும் வந்து ஏதோ ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்னு பேரே வச்சுட்டாங்க ஆங்கரு. அங்கே ஸ்டேஜில் பொண்ணுங்க டான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்கள வந்து இமிட்டேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப கலாட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. இந்த பசங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்க, இது என்னோடய பையன் கடைசியாக போகிறது. ஸோ இங்கே ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா என்னோடய கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்க ஒரு பக்கம் ஆடிட்டுருக்காங்க. எல்லாம் ஒரு கேங்காக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம ஜாலியாக போயிட்டு இருந்தது. என்னோடய கசின் பாருங்கள் எவ்வளோ ஷேக் பண்ணி ஆடிட்டுருக்காரு. எல்லோரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. சங்கீத் ஈவெண்ட்டை மறக்கவே முடியாது. அவ்வளோ ஜாலியாக போயிட்டு இருந்தது ஈவெண்ட்டு.
ஸோ அந்த ஃபன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி மஞ்சுமேல் பாய்ஸ் கேங்கை வந்து ஒன்ஸ் மோர்னு ஆடியன்ஸ் கேட்டதுனால பசங்க எல்லாரும் ஸ்டேஜில் போயிட்டு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா பசங்களும் சேர்ந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. டு த கோர்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு சூப்பராக போச்சு சங்கீத் ஈவெண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் அவ்வளோ ஆக்டிவாக அவ்வளோ பிரிஸ்காக பசங்க யாருமே டயர்ட் ஆகலை, அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டான்ஸ் போயிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, டின்னருக்கு போய் சாப்பிட்ணும். டின்னரோட வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருந்தது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி அவுட்பிக்கோட இந்த vlog-அ முடிக்கிறேன். இதோட இந்த vlog முடியுது. டுடேஸ் கோட் இஸ் live in the sunshine, swim the sea, drink the wild air. தமிழ் அர்த்தம்: சூரிய ஒளியில் வாழவும், கடலில் நீந்தவும், காட்டு காற்றை பருகவும், இதுவே வாழ்க்கையின் தத்துவம். Keep supporting me, be positive and always keep smiling. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching this vlog. Meet you soon. Bye.